ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக பூமியிலே வந்து அவர் மரித்து அவர் நமக்காக கொடுத்த அந்த மீட்பை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நினைவு கூர்தலின் வேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஆண்டவரை மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. உம்முடைய குமாரனுடைய மரணம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வியாதி, பாவம், சாபம், வறுமை ஆண்டவரே இவைகளிலிருந்து பூரண விடுதலையை கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு யூதர்கள் மத்தியிலே பேசும்போது இந்த அருமையான வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததான் பானவள். அவர் மரித்ததைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்துகின்றிருக்கோம். அவர் இன்னும் மரணத்தில் இருக்கவில்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் ஒரு ஆர்ப்பரிப்பின் நாள். இந்த நாள் கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த ஒரு நல்ல நாளாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆமென், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போக கூடாது. அவர்கள் இந்த உலகத்துல ஆமென் பாவ வழிகளில் நடந்து அவள் அழிந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட நித்திய ஜீவனை அடையும்படிக்காக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே மரித்தார். அன்பானவர்களே, அந்த நாளிலே கெத்செமனே தோட்டத்தில் இருந்து நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் உருக்கி விடும். எத்தனை அடிகள், எத்தனை காயங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் சகித்து கொண்டார். இந்த நாள் ஒரு நினைவு கூறும் நாள். பூமியிலே யாராவது மரித்து விட்டால் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிறோம். பத்திரிகையில கூட நீங்கள் பார்க்க முடியும், அன்புக்குரியவர்கள் மரித்து போனதை இத்தனையாவது ஆண்டு நினைவு நாள் என்று சொல்லி வருஷந்தோறும் போடுகிற அருமையான குடும்பத்தார்கள் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் மரித்தார் என்பதை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாம் ஒவ்வொருவரும் தியானிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் சிலுவை மரணத்திலே மரித்ததின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற 3 பாக்கியங்கள், அல்லது நமக்கு ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலம் கொடுக்கிற 3 நோக்கங்களை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோமாக. என்னோடு கூட ஆண்டவர் சிலுவையிலே மரித்த அந்த நாட்களை நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். ஆமென். கர்த்தர் எவ்வளவாய் நமக்காக பாடுபட்டார். இந்த உலகத்துல இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற அளவு மக்கள் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறது இல்லை. ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் மரித்ததை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாமும் கிறிஸ்து மரித்ததை நினைவு கூறுவோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் அதிகமாக நினைவு கூர்ந்தார்கள் என்பதை வேதாகமத்திலே நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கும் கூட ஆண்டவர் பிறந்ததை அநேகர் நம்புகிறார்கள், அவர் மரித்ததையும் கூட அநேகர் நம்புகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை அநேகர் நம்ப மறுக்கிறார்கள். நாம் அப்படி இல்லாதபடி கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர்த்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோமாக.
முதலாவது, ஆண்டவர் நமக்காக எதற்காக பலியானார்? முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். முதலாவது, இயேசு எதற்காக சிலுவையில் நமக்காக பலியானார் என்பதை இந்த வேத வாக்கியம் மிக அழகாக சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். எதற்காக இயேசு பலியானார்? இங்க வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக. அல்லேலூயா. பாருங்கள், இயேசு சிலுவையில மரித்ததை அநேகர் தோல்வியாக நினைக்கிறார்கள். அநேகர் அதை என்ன செய்கிறார்கள்? அதை மிகுந்த ஒரு துக்கமாக அல்லது தோல்வியாக நினைக்கிறார்கள். நீங்கள் எப்படி ஆண்டவர் மரித்ததை நினைக்கிறீர்கள்? சிலர் இதை துக்க நாள் என்று சொல்லுகிறார். இதை சிலர் அவர்கள் மிகுந்த கஷ்டமாக இதை நினைக்கிறார்கள். உண்மையாகவே நாம் தேவனுடைய சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக இடங்களிலே மக்கள் கருப்பு துணிகளை போடுகிறார்கள், கஞ்சி ஊத்துகிறார்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். உண்மையாகவே இந்த நாள் துக்க நாள் அல்ல அன்பானவர்களே. இயேசு மரித்த விதம் நமக்கு துக்கம்தான், அடிக்கப்பட்ட விதம் நமக்கு துக்கம்தான். ஆயினும் கூட வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே, ஆமே, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே அவர் மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமே. அவர் தேவகுமாரன். வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவராய் வந்தார். ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும்? என்றைக்கு இருந்தாலும் அது ஒரு நாள் பலியாக போகிறது. இயேசுவும் தன்னை மற்ற மிருகங்களுக்கு ஒப்பிடாமல் சாதுவான மென்மையான ஆட்டுக்குட்டிக்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் கூட வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இயேசு எப்படி இருக்கிறார்? அவர் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே. இந்த நாள் துக்க நாள் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியான நாள், இது ஒரு சந்தோஷமான நாள். கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல வந்து பலியாகும்படியாகவே அவர் வந்தார். அவர் பலியாதனாலே நமக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஒன்று இங்கு வாசிக்கிறோம், பாவங்களை நீக்கும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே அவருடைய மரணத்தின் மூலம் மட்டுமே நம்முடைய பாவங்கள் நீங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை நீக்குகிறதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு மட்டுமே உண்டு. அவருடைய சிலுவை மரணத்திலே அவர் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தின் மனு மக்களின் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து மரித்ததின் முதலாவது நோக்கம் நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக. நாம் ஏற்கனவே வாசித்தபடி யோவான் 3:15 ஒருவரும் கெட்டு போகாம, ஒருவரும் கெட்டுப்பா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையில உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். ஆகவே இந்த நாளை நீங்கள் துக்க நாளாகவோ கஷ்டமான ஒரு நாளாகவோ எண்ணாமல், இது கிறிஸ்து எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் பலியானார் என்று சொல்லி இந்த நாளை உங்களுக்குரிய நாளாக நீங்கள் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக. அல்லேலூயா. அப்படி இருக்க இன்றைக்கு இந்த காலை வேளையில, இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? இன்னும் நாம் பாவங்களிலே இருக்கிறோமா? ஆமென். நம் ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர், நம்மை அதிகம் அவர் நேசிக்கிறார், நம்மேல் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நினைப்பதே இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் நினைத்திருப்பார் என்றால் நம்மில் யார் நிலை நிற்க முடியும்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி திருவசனம் சொல்லுகிறது. பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நமக்கு வராததுனாலே நாம் துணிந்து ஒருவேளை பாவங்களிலே இருக்கலாம். இன்னும் பாவங்களை விடாமல் ஒரு கடினமான வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாரா? பழைய ஏற்பாட்டு காலத்தின் முறைமைகளின்படி பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுப்பார் என்றால் நம்மில் யார் அவரோடு கூட நிற்க முடியும்? இன்றைக்கும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
பாவங்களை நீக்கும் பொருட்டாக கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை யாரிடத்திலும் சொல்லுவதே இல்லை. அவர் நம்முடைய தலை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். கவனியுங்கள், அவர் நம்முடைய தலை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை எண்ணவில்லை அன்பானவர்களே. ஆகவே பாவ வழிகளில் இருப்போம் என்றால் மனம் திரும்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்கள், கவனிப்போம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், நாம் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது, தொடர்ந்து கடவுளை விட்டு விலகி நாம் செல்லும் போது, கடவுள் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார், கடவுள் நம்மேல் தயவாய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? பாவத்திற்கு ஏற்ற தண்டனை வராததுனாலே துணிகரமாய் நாம் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறோம். வேத வசனம் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். தேவ தயவு உன்னை குணப்படுகிறது என்று, குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு நாம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை கடவுள் அவருடைய தயவு, கிருபை, அந்த ஐஸ்வர்யத்தினால நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வராவிட்டால் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக என்ன செய்கிறாய்? கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாய் என்று வேதம் அழகாய் நம்மை எச்சரிக்கிறது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், மரணத்தை நினைவு கூறுகிற நல்ல நாளிலே நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வருவோம். ஆண்டவர் நாம் குணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் தொடர்ந்து மன கடினத்திலேயே இருப்போம் என்றால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் உண்டு, கோபாக்கினை நாள் உண்டு. அந்த நாளிலே நாம் அதிகமான கோபாக்கினையை நமக்கு குவித்து வைத்துக் கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியுள்ள தீர்ப்பு, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே நாம் கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். பாவங்களை விட்டுவிடுங்கள். குடி பழக்கம், அசுத்தமான காரியங்கள், இச்சையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்கு உங்களை இந்த நாளிலே ஒப்புக் கொடுங்கள். இரண்டாவதாக, இயேசு இந்த உலகத்திலே எதற்காக மரித்தார் என்பதை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பவுல் கலாத்திய மக்களுக்கு மிக அழகாக எழுதுகிறார். அவர் நம்மை, பவுல் தன்னையும் கூட சேர்த்துக் கொள்றார் பாருங்க. உன்னை, என்னைன்னு அவர் நேரடியா பேசல. எப்படி பேசுறாரு? நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு அவராவே தான் நமக்காக மரித்தார் என்பார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் அந்த 2வது அதிகாரத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அதுலதான் நம்ம அவருடைய முதல் பிரசங்கத்தை வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலக வேண்டும். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். இப்ப கலாத்தியர் 1:4 என்ன சொல்லுகிறது? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும். உலக ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடத்துல வரும்போது ஒண்ணு இருந்திருக்காது. அப்ப இயேசுதான்
அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவற்றுக்கும் இயேசுவிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில இயேசு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆகவே அன்பானவர்களே, கலாத்தியர் 1:4 சொல்லுகிறபடி இந்த நாள்ல நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக ஆசைகள், இச்சைகள், இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டபடி இந்த உலகம் பொல்லாத பிசாசினுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் இந்த உலகம் பிசாசின் இடத்துல கையளிக்கப்பட்டு விட்டது. தேவன் ஒரு நாள் ஆதாம் ஏவாளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கையளித்திருந்தார். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது எல்லாமே அவர்கள் சாத்தான் இடத்துல கையளிக்கப்பட்டு விட்டாயிற்று. ஆகவேதான் 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இயேசுவும் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இயேசுவும் நம்மை போல மாம்சத்தில் இந்த உலகத்துல வாழ்ந்தார். பிசாசுக்கு ஏற்ற எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில இல்லை. நாமும் இந்த காலை வேளை நமது வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை விடுவிக்கும்படியாக, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக நீங்கள் சிலுவையில மரித்தீங்க. இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்கள் என்னிடத்துல என்ன ஆண்டவரே இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உலக காரியம் நம்மளை இழுத்துக்கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர்கள் 12 பேர், யூதாசுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு இருந்தது. ஆனால் அவனுடைய மனம் எப்போதும் உலக பொருட்கள் மேல், பணத்தின் மேல அவன் கவனமாய் இருந்தபடினால தன்னுடைய மிகப்பெரிய அழைப்பை, அப்போஸ்தல அழைப்பை இழந்து போனான். அன்பானவர்களே, கடைசியில மிக சடுதியாய் அவன் மரித்து போனதை நாம் வாசிக்கிறோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுங்க. உலக மேன்மை, உலக கௌரவம், இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாலே குப்பையாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த இவைகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மரித்தார். ஆகவே மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் வாழாதிருங்கள். இயேசுவை பிரியப்படுத்துங்கள். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அவைகளையே நான் எப்பொழுதும் என் வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து விடுவார். மூன்றாவதாக, இயேசு நமக்காக பலியானதின் மூன்றாவது நோக்கம் என்ன? மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்ல எழுதுகிறார். வாசிப்போம். கொலோசியர் 1:21. இங்க நாம் வாசிக்கிறோம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே அவர் தம்மை என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்களை பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் நாம் அவருக்கு முன்னாலே நிற்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக அவர் இந்த உலகத்திலே நமக்காக சிலுவையை எடுத்துக்கொண்டார். பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை பணக்காரர்களாக மாற்றுவதை விட பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். பணக்காரர்களாய் உங்களை என்னை அவர் மாற்றுகிறதை விட அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற நம்மை விரும்புகிறார். நல்ல காலை வேளையில பரிசுத்த வாழ்வுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோமே. மேலும் எபிரேயரிலே வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கு காலை வேளை அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குவார். ஒரு நாள் அவரை நாம் சந்திக்க போகிறோம். ஒரு நாள் நாம் அவருக்கு முன்னே எதிர்கொள்ள போகிறோம். அன்றைக்கு நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு நாம் குறையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அங்கே 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்தில்
12வது வசனத்திலே நாம் வாசிப்போம். உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டும். அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. எல்லாரையும் நாம் நேசிக்கணும். இயேசு காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து சொல்றார், சிநேகிதனே அப்படின்னு சொல்றார், சகோதரனே என்று சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல பரிசுத்தம். ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் அதிகமாய் அன்பு கூறுங்கள். ஆண்டவருடைய 2வது வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். அங்கு வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 3:13 என்ன சொல்லுகிறது பாருங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது, எவ்வளவு அழகா எழுதுறாரு பாத்தீங்களா? தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட அவர் வருவாராம். அல்லேலூயா. ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ள மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் பூமியில இயேசுவோடு வருவார்கள். நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாரா. ஆமென். ஆண்டவருடைய 2வது வருகையில நாம அவரை சந்திக்கணும்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அதையே எழுதுகிறார் அன்பானவர்களே. ஆகவே இந்த நல்ல காலை வேளையில இந்த வாழ்வு தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வு. எல்லாரிடத்திலும் சமாதானமாயிருங்கள், எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள். ஆண்டவர் ஆமென் 2வது வருகைக்கு உங்களை பரிசுத்தத்தோடு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் காலை வேளை, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த 3 நோக்கங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நீக்கும் பொருட்டாக இயேசு நமக்காக மரித்தார். 2வது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார். 3வது, நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக 2வது வருகைக்கு நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக நமக்காக அவர் தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பவுலுடைய வார்த்தையை நாம் வாசித்தோம். இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், குடும்பமாய் ஆயத்தப்படுங்கள், சபையாய் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளை கேட்டு உங்கள் யாவரோடும் தேவ கிருபை இருப்பதாக.